பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ප්‍රේමවන්තයනි ස්වාමී යේසුස් වහන්සේගේ නාමයෙන් සුබ පතමින් පිළිගන්නවා. கர்த்தரை ஆராதிக்கும்படியாக சந்தோஷமாய் நாம் வந்திருக்கிறோம். ස්වාමීන් වහන්සේට නමස්කාර කරන පිරිස ප්‍රීතියෙන් යුතුව අප පැමිණ நம்முடைய සිටිනවා. ஸ்தோத்திர பலிகளிலே அவர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். අපගේ ස්තුති ප්‍රශංසාවේදී උන්වහන්සේ ප්‍රියමනාප වෙනවා. ஆகவே சந்தோஷமாய் நாம் அவரை பாடி அவரை ஆராதனை செய்ய போகிறோம். එම නිසා අපි ප්‍රීතියෙන් යුතුව උන්වහන්සේට නමස්කාර කරමු. 28ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 28 වෙනි ගීතාවලිය 7 වෙනි පදයේ මෙසේ සඳහන් කරනවා. கர்த்தர் என் பலனும் என் கேடவுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ස්වාමීන් වහන්සේ මාගේ ශක්තියය, මාගේ පලිහය, මාගේ සිත උන්වහන්සේ කෙරේ විශ්වාස කළේය. Hallelujah. මම උපකාර ලැබුවෙමි. එබැවින් මාගේ සිත අතිශයින් ප්‍රීති වන්නේය. මාගේ ගීයෙන් උන්වහන්සේට ප්‍රශංසා කරන්නෙමි. கர்த்தர் என் பலனும் என் கேடவுமாய் இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මාගේ සරණ හා ශක්තියයි. அவரே நம்முடைய அடைக்கலம். උන්වහන්සේ අපගේ அவரே රැකවරණයයි. எங்கள் புகலிடம். උන්වහන්සේ අපගේ රක්ෂාස්ථානයයි. சந்தோஷமாய் பாடுவோம் கரங்களை தட்டி. අපි අත්පොළසන් නාද දෙමින් ප්‍රීතියෙන් යුතුව கர்த்தர் ගායනා நாமம் என் කරමු. புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ස්වාමීන් වහන්සේ මාගේ රක්ෂාස්ථානයයි. சந்தோஷமாய் பாடுவோம். ප්‍රීතියෙන් යුතුව ගායනා කරමු. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நீரே எல்லாமே காத்துக் கொள்வீர். யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். ஸ்தோத்திரமே, அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, அப்பா ஸ்தோத்திரமே. தாவே ரட்சஸ்தானமே, சாமி ஸ்துதிகரமே. தாவே ரட்சஸ்தானமே, சாமி ஸ்துதிகரமே. யெகோவா யாயிரே சியால சம்பயன்னா. யெகோவா யாயிரே சியால சம்பயன்னா. ஸ்தோத்திரமே உமக்கு ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே உமக்கு ஸ்தோத்திரமே. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே, அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, அப்பா ஸ்தோத்திரமே. தாவே ரட்சஸ்தானமே, சாமி ஸ்துதிகரமே. தாவே ரட்சஸ்தானமே, சாமி ஸ்துதிகரமே. யெகோவா ராபா, சுவதென தெரிந்துமீ. யெகோவா ராபா, சுவதென தெரிந்துமீ. ஸ்தோத்திரமே உமக்கு ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே உமக்கு ஸ்தோத்திரமே. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமி உமது நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் அடைக்கலமும் எங்கள் மறைவிடமும் எங்கள் புகலிடமாயிருக்கிறீர். பாவை நம்பி வந்த ஒருவரையும் கைவிடாத ஆண்டவர். எங்கள் பலன் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் கேடகம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. நீர் நீதிமானை காரணம் என்ற கேடகத்தினாலே சூழ்ந்திருக்கிற ஆண்டவராய் இருப்பபடினாலே நன்றி. உம்முடைய பாதுகாப்பு
பலன்களோடு இருக்கிறது. உடைய சுகம் ஆரோக்கியங்களோடு இருக்கிறது. நன்றி அப்பா. உம்மை நம்புகிற பிள்ளைகளை வெட்கப்பட விட மாட்டி, உம்மை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர். நன்றி. பெரியவரே, உயர்ந்தவரே, உன்னதரே, நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆமென். அவருடைய நாமமே எல்லா நாமங்களை பார்க்கிலும் மேலான நாமம். උන්වහන්සේගේ නාමය සියලු නාමවලට වඩා උසස් වූ அவருடைய නාමයක්. நாமத்தை போல ஒரு மேலான நாமம் இல்லை. උන්වහන්සේගේ නාමය මෙන් උසස් වූ නාමයක් ஆகவே නැහැ. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லை என்பதால் අපගේ දෑත් ඔසවනා කියමු ස්වාමිනී ඔබ වහන්සේගේ නාමය උසස් உம்மையே කියලා. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ස්වාමිනී අපි ඔබටම නමස්කාර உம்மையே කරනවා. உயர்த்துகிறோம் ஆண்டவரே என்று අපි ඔබ சொல்லி වහන්සේව උසස් කරන්නේ கரங்களை உயர்த்தி கொண்டு අපි අපගේ දෑත් ඔසවලා உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடுவோம். හදවතේ ඇතුළාන්තයේ සිට ගායනා කරමු. மேன்மை
ධර්මිෂ්ඨ දෙවිඳුනේ ඔබට ප්‍රශංසා වේවා ස්වාමීනි. මහිමය ඔබටයි, තාත්තේ ගෞරවය ඔබටයි, තාත්තේ ප්‍රශංසාව ඔබටයි ස්වාමීනි. எங்கள் அடைக்கலம், எங்கள் மறைவிடம், எங்கள் உறைவிடமாய் இருக்கிற தெய்வமே, உமக்கு ஆராதனை, ஆராதனை. ඔබට ප්‍රශංසා වේවා පියාණන්. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர், කිසිවෙකුටවත් ලම් විය නොහැකි ආලෝකයේ වැඩ වාසය කරන ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். එකම දෙවියන් වහන්සේ මහත් වූ දේ බලවත් වූ දේ කරන அவரை දෙවියන්. போல ஒரு பரிசுத்தர் இல்லை, උන්වහන්සේ මෙන් ශුද්ධ වූ දෙවියෙක් அவரை නැහැ. போல ஒரு இரட்சகர் இல்லை. උන්වහන්සේ මෙන් ගැලවුම් කරුවෙක් அவர் නැහැ. ராஜாதி ராஜனும் கத்தாதி கத்தாவும் தேவாதி தேவனுமாய் இருக்கிறார். උන්වහන්සේ රජුන්ගේ රජ ස්වාමීන්ගේ ස්වාමීන්ව සිටිනවා. தலைமுறை தலைமுறையாய் நம்மை ஆளுகை செய்கிற ஆண்டவர். පරම්පරාව දක්වා අපව පාලනය කරන්නා சேர்ந்து වූ பாடும் දෙවියන්. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவர் என்பதால் අපි ගායනා කරමු.
நாம் நம்முடைய தேசத்தை ஆண்டவருடைய கருத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய தேசத்துக்காக ஜெபம் செய்வோம். අපි සිටිනා වූ ආකාරයෙන් අපගේ දේශය දෙවියන් වහන්සේගේ දෑතට බාර කරලා ஏற்பட்டிருக்கிற இந்த கொள்ளை நோயிலிருந்து இந்த வாதையிலிருந்து நம்முடைய தேசத்தையும் மக்களையும் ஆண்டவர் காப்பாற்றுவாராக. මේ ඇති වී තිබෙනා වූ කොරෝනා වෛරසයෙන් අපගේ දේශය හා සෙනග ස්වාමීන් වහන්සේ ආරක්ෂා කරන්න வியாதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் பூரண சுகத்தையும் பலத்தையும் விடுதலையும் கொடுப்பாராக. රෝගයෙන් බලපෑමට ලක් වුණා වූ සියලුම දෙනාට සම්පූර්ණ සුවය ලබා දෙන්න ඕන කියලා අපි ஆண்டவரை நோக்கி நாம் கெஞ்சி மன்றாடுவோம். අපි ස්වාමීන් වහන්සේ දෙස බලලා මුරගසමු. மக்களை அவர் காப்பாற்றுவாராக. අපගේ සෙනග ස්වාමීන් වහන්සේ எங்கள் மேல் ආරක්ෂා மனமிறங்குவாராக. ස්වාමීන් වහන්සේ අපට අනුකම්පා කරන සේවය. கிருபையாய் நமக்கு உதவி செய்வாராக. ස්වාමීන් වහන්සේගේ කරුණාවෙන් අපට උපකාර කරන பிதாவே, සේවය. நாங்கள் உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். உடைய கிருபைக்காக, உடைய இரக்கத்துக்காக, உடைய தயவுக்காக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களை காப்பாற்றுவீராக. நீர் எங்களை வாழ வைப்பீராக. நீர் இந்த ஜனங்களை விடுதலையாக்குவீராக. வேதனையோடு வியாதிப்பட்டு துக்கத்தோடு கண்ணீர் வடிக்கிற ஜனங்களுக்கு பூர்ண சுகத்தை தாங்க, விடுதலை தாங்க. இந்த ஜனங்களை நீர் காப்பாற்றும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இருக்கிற அப்பாவி ஜனங்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதிரானவர்கள் எல்லாரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். காத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். பொல்லாப்புக்கும் வியாதிக்கும் வேதனைக்கும் விலக்கி காத்துக் கொள்ளுவீராக. ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இறங்கி வாரும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் துணையாய் இருப்பீராக. நீர் பலனாய் இருப்பீராக. ஜனாதிபதி, மந்திரிமார், அமைச்சர்கள் எல்லாருக்கும் நீர் தெளிந்த புத்தியையும் ஞானத்தையும் விவேகத்தையும் வழிநடத்தலையும் கொடுப்பீராக. சுகாதார துறையில் இருக்கிற அத்தனை பேருக்கு ஆண்டவரே உதவி செய்வீராக. வைத்தியர்கள், தாதிமார்கள், எல்லா உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் சேர்ந்து எடுக்கிற இந்த முயற்சி வீண் போகாதபடி ஆண்டவர் பலன் கொடுப்பீராக, பதில் கொடுப்பீராக, நன்மை செய்வீராக. ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் தாமே அவருடைய வார்த்தை வழியாய் நம்மோடு பேசுவாராக. ස්වාමීන් වහන්සේ උන්වහන්සේගේ වචනය තුළින් අපිට කතා කරන நாம் සේකවා. ஜெபம் செய்வோம் தேவனுடைய வார்த்தைக்காக. අපි ස්වාමීන් වහන්සේගේ වචනය උදෙසා යාචනා කරමු. අපට බොහෝ සෙයින් ප්‍රේම කරන්නා වූ ප්‍රේමවන්ත පියාණනි, අපි යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ වහන්සේගේ පාද පාමුලට පැමිණෙනවා. තාත්තේ, මේ මොහොත මේ අවස්ථාව ඔබ වහන්සේ අපට ලබා දුන්න නිසා ස්තුතියි. අපි අසන්නට යන වචනය ඔබගේ දෑතට බාර කරනවා. ඔබ වහන්සේ මේ වචනය ආශිර්වාද කරන්න, මේ වචනය තුළින් අපට කතා කරන්න, තවත් ඔබට නම් වෙන්න, මේ වචනය අපට ආශිර්වාදයක් කරන්න. පියාණනි, අපි මේ ජීවත් වන වාතාවරණය අනුව මේ අපිට ප්‍රයෝජනවන්ත වචනයක්, ආශිර්වාද වචනයක් බවට පත් කළ මැනව කියලා අපි ආඥා කරනවා. ධර්මිෂ්ඨ දෙවිඳුනේ, මේ සියල්ල අපි ඔබගේ දෑතට බාර කරමින් යාචනා කරන්නේ උතුම් වූ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ස්වාමී. ආමේන්. ஆமென். பிரியமானவர்களே, இம்மட்டும் நம்மை காத்து வருகிற ஆண்டவருடைய நாமத்துக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. ප්‍රේමවන්තයනි, මෙතෙක් අපව රැකගන්නා වූ ස්වාමී වූ යේසුස් වහන්සේගේ නාමයට සියලු ගෞරවය හා මහිමය. இந்த நாட்களிலே நாம் பல்வேறுபட்ட குழப்பங்களோடு நெருக்கங்களோடு பல கேள்விகளோடு நாம் வாழ்ந்து வருகிறோம். මේ කාලයේදී අපි විවිධ ප්‍රශ්න, විවිධ පොරබැදීම් තුලින් අපි සිටිනවා. நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள், நாம் கேள்விப்படுகிற காரியங்கள் சந்தோஷத்தை கொடுக்கிற காரியங்கள் அல்ல. අපි වටා සිදුවන්නා වූ සිදුවීම්, අපි අසන කාරණාවන් අපිට ප්‍රීතිමත් කාරණාවන් නොවේ. ஒரு பக்கம் துக்கமும், ஒரு பக்கம் வேதனையும், இன்னொரு பக்கம் குறைவுகளும் நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. එක් පැත්තක දුක, එක් පැත්තක වේදනාව, තව පැත්තකින් අඩුපාඩු, මේ සියල්ල අපව කලබමින් තිබෙනවා. ஆகவே இந்த சூழ்நிலையை நாம் எப்படி மேற்கொள்ள போகிறோம்? කොහොමද මේ වාතාවරණය අපි ජයගන්නේ? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். පිලිප්පි 4 වෙනි පරිච්ඡේදය 10 වෙනි පදයේ සිට 14 වෙනි පදයේ දක්වා අපි මෙලේ කරන්නට இந்த යනවා. பிலிப்பு சபையினர் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்துக்கு மிகவும் ஒத்தாசையாய் உதவியாய் இருந்தவர்கள். මේ පිලිප්පි සභාවේ සෙනග පෞල්තුමාගේ සේවයට මහත් ලෙස උපකාර කළා වූ සෙනග. சிறிது காலத்திற்கு பின்பு மறுபடியும் அவர்கள் பவுலுக்கு உதவி செய்ய வருகிறார்கள். ස්වල්ප කාලයකට පසුව නැවතත් පෞල්තුමාට උදව් කරන්නට ඒ අය පෙළඹෙනවා. பவுல் இங்கே ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். මේ ස්ථානයේ ඔහු වචනයක් භාවිතා என்னை කරනවා. விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமறந்தபடினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். මෙපමණ කාලයකට පසු මා ගැන කල්පනා කිරීමට නුඹලා නැවත පිපිතුණු බැවින් ස්වාමීන් වහන්සේ තුල බොහෝ සෙයින් ප්‍රීති වෙමි. மனம் மலர்தல் என்பது
வசந்த காலத்திலே புதிதாக மரங்கள் பூத்து துளிர் விடுவதை போன்ற ஒரு அர்த்தத்தை தருகிறது. නැවත පිපිදුණු කියලා කියන්නේ වසන්ත කාලයේදී ගස් කොළන් වල දළු ආපහු ඇති වෙනවා හා සමානයි. பவுலை சிறைப்பிடித்து கொண்டு போன போது පෞතුමාව සිරගත කරන පිණිස රැගෙන යන විටදී ஜனங்களுக்கு அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியாமல் போய்விட்டது. සෙනගට කොහෙද සිටින්නේ කියලා දැනගන්නට බැරි அது වුණා. அவரிடத்திலே ஒருவரும் இல்லாமல் இருந்திருக்கலாம் போய் அவருக்கு உதவி செய்வதற்கு. ඔවුන්ගෙන් කෙනෙක් නැති වෙන්නට ඇති පෞතුමාට උදව් කරන ஆனால் පිණිස. மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது இப்போது அந்த ஊழியக்காரனுக்கு உதவி செய்யும்படியா. දැන් නැවතත් එයාට අවස්ථාවක් ලැබී තිබෙනවා ඒ සේවකයාට උපකාර කරන இந்த පිණිස. சபையாரும் ஏழைகளும் எளியவர்களுமாய் இருந்தவர்கள் මේ සභාවේ බොහෝ දිලිඳුන් දුප්පතුන් සිටියා. அவருடைய கஷ்டங்களிலும் ஊழியக்காரரை தாங்க வேண்டும் என்றதான உள்ளம் அவர்களுக்கு இருந்தது. ඒ අයගේ අමාරුකම මැදදී තමන්ගේ දේවදාසයාට යමක් කරන්න ඕන කියන හදවතක් ඒ අයට ஆகவே තිබුණා. மறுபடியும் அந்த ஊழியத்துக்கும் ஊழியக்காரனுக்கும் உதவி செய்யும்படியாக அவர்கள் முன் வருகிறார்கள். නැවත වතාවක් තම දේවදාසයාට උදව් කරන්න ඕන කියලා ඉදිරිපත් වෙනවා. இதை குறித்து நான் கர்த்தருக்குள் சந்தோஷப்பட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். මේ පිළිබඳව මම ස්වාමීන් වහන්සේ තුළ බොහෝසෙයින් ප්‍රීති වුණෙමි කියලා පාවල්තුමා සඳහන් பிரியமானவர்களே, කරනවා. இந்த நாட்களிலே எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறைவுகளும் பல போராட்டங்களும் இருக்கிறது. ප්‍රේමවන්තයනි මේ කාලය තුළදී බොහෝ අඩුපාඩු හා බොහෝ පොරබැදීම් හදවතේ තිබෙනවා. சபை விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் எப்படியாக கர்த்தருடைய ஊழியக்காரனை நாங்கள் போஷிக்கிறோம்? සභාවේ ඇදහිලිවන්තයන් වශයෙන් කොහොමද දේවදාසයන්ව අපි පෝෂණය நம்முடைய කරන්නේ? ஊழியக்காரனுக்கு என்னென்ன வழிகளிலே நாம் ஒத்தாசையா இருக்கிறோம்? අපගේ දේවදාසයන්ට කුමන ආකාරයෙන්ද අපි සහයෝගය நம்முடைய දෙන්නේ? ஆவிக்குரிய தகப்பனை அவருடைய கஷ்டத்திலே நாம் என்னென்ன வழிகளிலே அவருக்கு ஒத்தாசையா இருக்கிறோம் அவரை தூக்கி விடுகிறோம். අපගේ ආත්මික පියාව කොයි ආකාරයකින් අපි සහයෝගය දෙමින් ඔබ උසවනවද? சில வேளையிலே நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம். සමහර අවස්ථාවේදී ඔබට ප්‍රශ්නයක් இந்த අසන්න நாட்களில் පුළුවන්. எல்லாரும் குறைபட்டிருக்கிற போது நாங்களும் குறைகளோடு இருக்கிறோமே, நாங்கள் எப்படி போய் ஊழியக்காரனுக்கு உதவி செய்வது என்று கேட்கலாம். මේ කාලයේදී හැමෝම අඩුපාඩුවෙන් සිටිනවා. අපිත් අඩුපාඩුවෙන් ඉන්නකොට තවත් කෙනෙක්ගේ අඩුපාඩුව සම්පූර්ණ කරන්නේ කොහොමද කියලා ප්‍රශ්නයක් මතුවෙන්න எலியா පුළුවන්. ஒரு விதவையின் வீட்டுக்கு போகிற போது එලියා වැද්දගෝකගේ නිවසට යන அந்த විටදී விதவையும் அவனுடைய மகனும் சாப்பிட்டு விட்டு மரித்து போகும்படியாக கடைசி அப்பத்தை சுடுகிறார். ඒ වැද්දමුවත් ඇයගේ පුතත් එක රොටියක් පමණ හදලා කාලා මැරෙන්නට බලාගෙන සිටියා. ஆண்டவருடைய மனுஷன் போயிருந்த போது ස්වාමීන් වහන්සේගේ දාශනයා ඒ ස්ථානයට ගිහිල්ලා සිටින அவனை විට போஷித்தபடினாலே அந்த குடும்பத்தார் வாழக்கூடியதா இருந்தது. ඒ දේවදාසයාව පෝෂණය කළ නිසා ඒ මනුෂ්‍යයන්ට ජීවත් වෙන්න අවස්ථාව ලැබුණා. ஆண்டவருடைய மனுஷனுக்கு அவர்கள் ஒத்தாசையாய் உதவி செய்து அவரை போஷித்தபடினாலே அவருடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கினவராய் இருக்கிறார். දේවදාසයාට උපකාර කරමින් පෝෂණය කරපු නිසා ස්වාමීන් වහන්සේ සම්පූර්ණයෙන් ඒ අයව පෝෂණය කළා. மக்கதனிய சபையார் அவர்களும் கஷ்டமும் துக்கமும் வேதனையும் நிறைந்த ஜனங்கள். මකිදෝනිය සභාවත් ගොඩක් අමාරුකම දුක වේදනාව තුලින් ගියා වූ සභාවක්. அவர்களும் ஏழைகளும் எளியவர்களுமாய் இருந்தார். ඒ අයත් ගොඩක් දුප්පත් දිනුදු ஆனால் ජනතාවක්. அவர்களுடைய கஷ்டத்திலும் அவர்கள் முன்வந்தார்கள் தங்களுடைய ஊழியக்காரனை தேவ மனுஷனை போஷிக்கும்படியாக உதவி செய்யும்படியாக. නමුත් ඒ අයගේ හැම අමාරුකමක් මැදේම තමන්ගේ දේවදාසයාට උදව් කරන පිණිස ඉදිරිපත් වුණා. உங்கள் சபை தலைவரை நீங்கள் போஷியுங்கள். ඔබගේ සභාවේ පාලකතුමාව ඔබ පෝෂණය කරන්න. உங்கள் ஆவிக்குரிய தகப்பனை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். ඔබගේ ආත්මික පියාව ඔබ බලාගත යුතු වන්නේ. காணிக்கையிலே மற்ற இடங்களுக்கு வேறு வேறு இடங்களுக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கலாம். ඔබගේ දසෙන් කොටස විවිධ ස්ථානවලට යොමු කරන්නට உங்களுடைய පුළුවන්. காணிக்கைகளை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கலாம். ඔබගේ සම්මාදම විවිධ ස්ථානවලට දෙන්න ஆனால் உங்களுடைய පුළුවන්. தசம பாகத்தை உங்கள் சபைக்கு கொடுங்கள். නමුත් ඔබගේ දසෙන් කොටස ඔබගේම සභාවට உங்களுடைய දෙන්න. ஊழியத்துக்கும் உங்களுடைய சபைக்கும் நீங்கள் முடிந்த விதத்திலே ஒத்தாசையா இருங்கள். ඔබගේ සභාවට හා සේවයට ඔබට හැකි පමණ සහයෝගය இந்த ලබා நாட்களிலே දෙන්න. உங்களுடைய சபை மெய்ப்பனை உங்களுடைய ஊழியக்காரனுடைய குறைவுகளை தேடி பார்த்து அவருக்கு ஒத்தாசையா இருங்கள். මේ කාලයේදී ඔබගේ සභාවේ දේවදාසයා ගැන සොයලා බලලා ඌට හොඳ සහයෝගයක් ලබා சிலருக்கு දෙන්න. சந்தர்ப்பம் இருந்தும் கூட அதை செய்ய முன் வருவதில்லை. සමහර අයට අවස්ථාව තිබුණත් ඉදිරිපත් වෙන්නේ නැහැ උපකාර කරන්නට. கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு நீங்கள் ஒத்தாசையா இருங்கள். දේවදාසයාට ඔබ සහයෝගයක් දෙන්න. பவுல் குறிப்பாக 2 காரியங்களை குறித்து சந்தோஷப்படுகிறார். පෞල්තුමා කරුණු දෙකක් නිසා ප්‍රීතිමත් இந்த වෙනවා. பிலிப்பியர் சபையினர் அவருக்கு உதவியாக ஒத்தாசையாக இருந்த காரியத்தை குறித்து அல்ல, මේ පිලිප්පි සභාව පෞල්තුමාට උදව් කරපු නිසා නොවේ. அல்லது அந்த மக்களிடத்தில் இருந்து தான் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்ட உதவி நிமித்தமாக அவர் சந்தோஷப்படவில்லை. ඒ සෙනගගෙන් පෞල්තුමා යමක් ලබාගත්තු නිසා නෙවෙයි ඔහු அந்த ප්‍රීතිමත් වන්නේ. சபையார் அவருடைய
அவருடைய ஊழியக்காரரை நினைத்து அவர் மேலே அக்கறை கொண்டு அவருக்கு உதவி செய்ய முன்வந்த காரியங்களை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறார். ඒ සභාවේ සෙනග තමන්ගේ දේවදාසයාට උදව් කරන පිරිස යය ඉදිරිපත් වුණා. ඒ නිසා ඔහු ප්‍රීතියටපත් වුණා. இரண்டாவது காரியம், දෙවෙනි කාරණාව, தேவன் தன்னுடைய தாசனை அவருடைய மக்களை கொண்டே போஷிக்கிறார் என்று நினைத்து அவர் சந்தோஷப்படுகிறார். දේවදාසයාව ඒ මනුෂ්‍යයා තුලින්ම පෝෂණය කරනවා කියලා හිතලා පාවතුමා ප්‍රීතියටපත් වුණා. பிரியமானவர்களே, பிலிப்பு சபையார் அந்த ஊழியக்காரனை குறித்து கரிசனையோடு இருந்தார்கள், மற்ற ஜனங்களை குறித்து கரிசனையோடு இருந்தார்கள். ප්‍රේමවන්තයනි, මේ පිලිප්පි සභාව තමන්ගේ දේවදාසයා ගැන සැලකිල්ලෙන් හිටියා. අනෙක් සෙනග කෙරෙහිත් සැලකිල්ලෙන් සිටියා. இந்த நாட்களிலே நீங்களும் நானும் எப்படியா இருக்கிறோம்? මේ කාලයේදී ඔබත් මමත් කොහොමද සිටින්නේ? ஒரு நாள் உலகத்தின் பணக்காரராய் இருந்த பில்கேட்டை அழைப்பித்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே பேட்டி எடுத்தார். එක්තරා දවසකදී ලෝකයේ ධනවත්ම පුද්ගලයා වෙන බිල් ගේට්ස්ව කැඳවලා රූපවාහිනී වැඩසටහනක් පැවැත්වුවා. அவனிடத்திலே கேட்டார்கள், உலகத்திலே ரொம்ப பணக்கார மனுஷன் என்று சொல்லுவீர்களே, ஆனால் நீங்கள் யாரை சொல்லுவீர்கள் என்று கேட்டார். ලෝකයේ පොහොසත්ම පුද්ගලයා කවුරුත් කියලා ඔබ කියනවාද කියලා ඔහුගෙන් ඇසුවා. அவர் கூறினார் ஒரு கதை. ඔහු කතාවක් පැවසුවා. தான் தொழிலுக்காக வேலைக்கு போகிற போது තමන් රැකියාවට යන ஒரு අවස්ථාවේදී ஏர்போர்ட்டை விட்டு இறங்கி வெளியிலே புறப்பட்டு போகிற போது ගුවන් තොටුපළෙන් බැහැලා ඔහු පිටත් වෙන அங்கே විටදී ஒரு பத்திரிகை ஒரு மனுஷன் பத்திரிகை விற்று கொண்டிருந்தான். ඒ ස්ථානයේදී පුවත්පත් විකුණන මිනිහෙක් පුවත්පත් විකුණමින් සිටියා. இவர் அந்த பத்திரிகையை வாங்க அருகிலே கடை அருகே சென்ற போது මොහු පත්‍රිකාවක් ලබා ගන්න පිණිස කඩේ අසලට යන தன்னுடைய විටදී பொக்கெட்டிலே அங்கே மாத்திர காசு இருக்கவில்லை. තමන්ගේ සාක්කුවේ මාරු කාසි තිබුණේ නැහැ. அப்ப அந்த கடைக்காரத்திலே கூறினார், ඒ කඩකාරයාට මොහු කිව්වා, எனக்கு ஒரு பத்திரிகை வேணும், ஆனால் இடத்திலே மாத்திர காசு இல்லை என்பதா. මට පුවත්පතක් ඕනේ, නමුත් මා ළඟ මාරු සල්ලි නැහැ. அந்த கடைக்காரனோ சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக ஒரு பத்திரிகை கொடுத்தான். ඒ කඩේ අයිතිකාරයා සිනාමුසු වුණකින් ඒ පුවත්පත ලබා பரவாயில்லை, දුන්නා. இதை நீங்கள் இலவசமாக கொண்டு போங்கள். කමක් නැහැ, මේක ඔබ නොමිලේ ලබා ගන්න. அதே விதமாகவே இன்னும் ஒரு நாளும் அதே சம்பவம் நடைபெற்றது. ඒ ආකාරයටම තවත් දවසක් මේ වගේ දෙයක් සිදු වුණා. அந்த இடத்துக்கு வந்தபோது அவரிடத்திலே மாத்திர காசு இல்லை. ඒ ස්ථානයට ආවට පස්සේ අදත් ඔහුට මාරු සල්ලි තිබුණේ නැහැ. அந்த கடைக்காரர் சொன்னார், பரவாயில்லை, என்னுடைய வருமானத்திலே நான் சமாளித்துக் கொள்வேன், இதை கொண்டு போங்கள் என்று. ඒ කඩේ අයිතිකාරයා කිව්වා, මගේ ආදායමෙන් මම මේක පියවන්නම්, ඔබ රැගෙන යන්න කියලා. சிரித்த முகத்தோடு சந்தோஷமாய் கொடுத்தார். සිනාමුසු වුණකින් ප්‍රීතියෙන් යුතුව ලබා அவர் දුන්නා. வாங்கி கொண்டு போய்விட்டார். ඔහු පුවත්පත රැගෙන ගියා. ரொம்ப நாட்களுக்கு பிறகு மறுபடியும் வருகிறார். ගොඩ කාලයකට පසුව නැවතත් පැමිණුවා. இப்போது அவர் ரொம்பவும் பணக்காரராக இருக்கிறார். දැන් ඒ පුවත්පත ලබාගත් පුද්ගලයා පොහොසත් කෙනෙක්. உலகத்திலே பணக்கார பட்டியலிலே முதலிடத்தை பெற்ற ஒரு பணக்காரனாக அவர் இருக்கிறார். ලෝකයේ ධනවත්ම පුද්ගලයන් අතරින් ප්‍රථම ස්ථානීය වූ පුද්ගලයා. அப்பொழுது இந்த மனுஷனை குறித்து அவருக்கு ஞாபகத்திலே வருகிறது. දැන් මේ මනුෂ්‍යයා පිළිබඳව ඔහුගේ මතකයට அவருடைய පැමිණෙනවා. உள்ளம் சொல்லுகிறது, நான் போய் அந்த மனுஷனுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்பதாக. දැන් ඔහුගේ හදවත කියනවා, මම ගොස් මේ පුද්ගලයාට යමක් කරන්නට ඕන කියලා. அவர் தேடி போகிறார். දැන් ඒ පුද්ගලයාව සොයාගෙන அவர் தேடி යනවා. பிடிக்க 2 மாதம் சென்றது. ඔහුව සොයා ගන්නට මාස 2ක් ගත වුණා. இந்த மாதிரி அவரை கண்டுபிடித்து விட்டார். කොහොම හරි ඔහුව සොයාගත්තා. அவரிடத்திலே போய் கேட்டார், ඔහුගෙන් ගිහිල්ලා ඇසුවා, என்னை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். මාව ඔබට මතකයිද? அவர் சொன்னார், ஆம், எனக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் உலகத்திலேயே முதல் பணக்கார மனுஷன் என்பதா. ඒ පුද්ගලයා ප්‍රකාශ කරා, ඔව් මම ඔබව දන්නවා. ඔබ තමයි මේ ලෝකේ ඉන්නා වූ ධනවත්ම පුද්ගලයා. அவர் சொன்னார், இல்லை இல்லை, வேற என்ன ஞாபகம் வருகிறது? නෑ නෑ, වෙන මොනවාරි මතක් වෙනවද? உன்னிடத்திலே வந்து காசு இல்லாத நேரத்திலே பத்திரிகை இலவசமாக வாங்கி கொண்டு போனே அவன் தான் நான் என்று சொன்னான். මගේ ළඟ මාරු කාසි නැති අවස්ථාවකදී ඔබගෙන් පුවත්පතක් ලබා ගත්තා නේද? ඒ පුද්ගලයා තමයි මම කියලා ඔහු அவர் ප්‍රකාශ சொன்னார், කළා. ஆம், எனக்கு நன்றாக அது ஞாபகத்தில் இருக்கிறது, நீ 2 முறை என்னிடத்திலே வாங்கி கொண்டு போனீர்கள் என்று சொன்னார். ඔව් මට මතකයි, ඔබ දෙවතාවක් මගෙන් පුවත්පත් ලබා ගත්තා. பில்கேட் அவரை பார்த்து சொன்ன காரியம், බිල් ගේට්ස් ඔහු දිහා බලලා நான் කියපු ரொம்ப කාරණාව, பணக்காரனா இருக்கிறேன், මම දැන් ගොඩාක් පොහොසත්ව உனக்கு என்ன සිටිනවා. வேண்டும் என்றாலும் கேள், நான் உனக்கு அதற்கு ஈடாக நான் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். ඔබට මොනවා වුණත් ඉල්ලන්න, මම ඒ හා සමානව ඔබට ලබා දෙනවා කියලා කිව්වා. எது வேண்டாலும் கேள், ඕනම දෙයක් ඉල්ලන්න. பிரதி உபகாரமாக எதையும் செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ඒට ප්‍රති උපකාරයක් වශයෙන් ඕනෑම දෙයක් කරන්න සූදානම් කියලා කිව්වා. அதற்கு அந்த மனிதர் சொன்னார், ඒට ඒ පුද්ගලයා කිව්වා, நான் கஷ்டத்தோடு ஒரு ஏழையாக இருக்கிற போது මම දුප්පත් දිලිදු අමාරුකමින් සිටින විටදී அந்த ஏழ்மை நிலையில் இருந்து நான் உனக்கு உதவி செய்தேன். මගේ දිලිදුකමේදී ඔබට උදව් කළා. ஆனால் இப்பொழுதோ நீ உலகத்தில் இருக்கிறதான முதலாவது பணக்கார மனுஷன். දැන් ඔබ ලෝකයේ සිටිනා වූ ධනවත් පුද්ගලයන්ගේ ප්‍රථම ස්ථානයේ සිටින කෙනා. நான் இல்லாமல் இருந்து உனக்கு உதவி செய்தேன். මට නැති අවස්ථාවේදී ඔබට උදව් ஆனால் කළා. நீரோ இருக்கிறதிலிருந்து எனக்கு எடுத்து தர முன் வருகிறேன். නමුත් ඔබ ළඟ තියෙන දේන් මට
මට ලබා දෙන්නට ඔබ ඉදිරිපත් වෙනවා. நான் செய்த உபகாரத்துக்கு இது எப்படி இணையாகும்? මා කළා වූ උපකාරයට මේක සංසන්දනය කරන්න පුළුවන්ද? பில் கேட்ஸ் சொன்னார், බිල් ගේට්ස් කිව්වලු. என்னை விட அவர் தான் பணக்கார மனுஷன். මට වඩා ඒ පුද්ගලයා තමයි පොහොසත්ම පුද්ගලයා කියලා. பிரியமானவர்களே, உங்களுடைய குறைகளை குறித்து யோசிக்க வேண்டாம். ප්‍රේමවන්තයනි, ඔබගේ අඩුපාඩු ගැන ඔබ කතා කරන්නට එපා. உங்களால் முடிந்த விதத்திலே மற்றவர்களுக்கு உதவி செய்ய முன்வாருங்கள். ඔබට හැකි පමණ අනෙක් අයට උපකාර කරන්න ඉදිරිපත් இந்த වෙන්න. நாட்களிலே ஒருவேளை உணவுக்காகவும் கஷ்டப்படுகிற மக்கள் நம் மத்தியில் இருக்கிறார். මේ කාලයේදී එක වේලකට කෑමට පවා අමාරුකමේ සිටින සෙනගක් සිටිනවා. உங்களால் முடிந்ததை போய் செய்து அவர்களுக்கு உதவி செய்யும். ඔබට හැකි පමණ උදව් කරන්න යාය. இரண்டாவது, பவுலுடைய மனரம்யத்தை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. දෙවෙනුව පෞල්තුමාගේ තෘප්තිමත් වීම පිළිබඳව සඳහන් කරනවා. 11ஆம் வசனத்திலே பவுல் இப்படியாக சொல்லுகிறார், 11 වෙනි පදේ පෞල්තුමා මෙසේ සඳහන් කරනවා. முயற்சியினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். හිඟකමක් ගැන මෙසේ කියනවා නොවේ. මක් නිසාද මම මොන ස්වභාවයක සිටීම නමුත් ඊට සතුටු වෙන්න මම ඉගෙනගෙන සිටිමි. இந்த மனரம்யம் என்ற வார்த்தைக்கு මේ තෘප්තිමත් වීම කියන වචනයට கிரேக்க மொழியிலே ஓட்டோகேயா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். ග්‍රීක භාෂාවෙන් ඔටෝකියා කියනා වචනයක් மன භාවිත திருப்தி කරනවා. அல்லது போதும் என்கிற மனம் அல்லது மன நிறைவு என்று சொல்லலாம். සතුටු වීම නැත්නම් තෘප්තිමත් වීම සෑහීමට පත් වීම යන වචන இன்றைக்கு மனிதனுடைய භාවිත வாழ்க்கையை කරනවා. நோக்கி பாருங்க. අද මනුෂ්‍යයන්ගේ ජීවිත දෙස බලමු. ஒரு வீடு இருக்குமே ஆனால் இன்னும் ஒரு வீட்டை பெற்றுக்கொள்ள தான் முயற்சி செய்கிறார். එක නිවසක් තිබෙනවා නම් තවත් නිවසක් ලබා ගන්නට උත්සාහ ஒரு කරනවා. மாடி வைத்து வீடு கட்டியிருப்பார்களே ஆனால் இன்னும் ஒரு மாடியை கூட்டி கட்டிக்கொள்ள தான் விருப்பப்படுகிறார். එක මහලක නිවසක් තිබෙනවා නම් මහල් දෙකක නිවසක් හදා ගන්නට තමයි උත්සාහ ஒரு කරන්නේ. வாகனத்தை வைத்திருக்கிற மனுஷன் இன்னும் ஒரு வாகனத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறார். එක් වාහනයක් තිබෙනවා නම් තවත් වාහනයක් ලබා ගැනීමට උත්සාහ කරනවා. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை பாருங்கள். දරුවන්ගේ අධ්‍යාපන කටයුතු දෙස බලන්න. ஒரு பாடத்துக்காக வேண்டி 1, 2, 3 என்று பல வகுப்புகளுக்கு அனுப்புவதை பார்க்கிறோம். එක් පාඩමක් උදෙසා පන්ති කිහිපයකටම යොමු කරනවා. மனிதனுடைய உள்ளம் ஒன்றிலே திருப்தி அடைகிறதாக இல்லை. මනුෂ්‍යයාගේ හදවත එක දෙයකින් තෘප්තිමත් වෙන්නේ இன்னும் නැහැ. பலதை பெற்றுக்கொள்ளத்தான் முயற்சி செய்கிறது තවත් நம்முடைய විවිධ දේවල් ලබා ගන්නට තමයි උත්සාහ කරන්නේ. அவருடைய வாழ்க்கையை நோக்கி பாருங்க. පෞල්තුමාගේ ජීවිතයේ දෙස நன்றாய் බලන්න. படித்த மனுஷன், ඔහු හොඳ උගත් පුද්ගලයෙක්. பட்டம் பெற்ற மனுஷன், ඔහු උපාධියක් ලබාගත් කෙනෙක්. சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தோடு இருந்த மனுஷன், සමාජයේ පිළිගත්තු පුද්ගලයෙක්. அரசியல் ரீதியான செல்வாக்கு பெற்ற மனுஷன். දේශපාලනීය වශයෙන් ඔහු උගත් කෙනෙක්. அவர் எல்லாவற்றையும் விட்டு தான் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக வந்திருக்கிறார். ඔහු ඒ සියල්ලම අත්හැරගෙන තමයි දේව සේවයට இந்த පැමිණෙන්නේ. ஊழியத்தின் நிமித்தமாக அவர் பல குறைவுகளுக்குள்ளாக கடந்து சென்றார். මේ සේවය නිසා බොහෝ අඩුපාඩු එක්ක ඔහු ගමන් කළා. ஆனாலும் அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? නමුත් ඔහු කියනා වූ කාරණාව இந்த කුමක්ද? குறைவுகள் மத்தியிலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். මේ හිඟකම මැදේ මම තෘප්තිමත්ව සිටීමට ඉගෙන ගත්තේ කියලා ඔහු සඳහන් කරනවා. பவுல் பிலிப்பியர் சபையின் அந்த ஜனங்களுடைய உதவியிலே தங்கி இருக்கவில்லை. මේ පෞල්තුමා පිලිප්පි සභාවේ උපකාර මත රඳා සිටියේ නැහැ. அதே நேரம் இந்த உலகத்துக்குரிய பொருட்கள் மேலே அவருடைய நாட்டமும் ஆசையும் இருக்கவில்லை. මේ ලෞකික කාරණාවන් කෙරේ දේවල් කෙරේ ඔහුගේ ආශාව යොමු වෙලා තිබුණේ නැහැ. பவுல் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டவர். පෞල්තුමා ඕනෑම වාතාවරණයකදී තෘප්තිමත්ව සිටීමට ජීවත් වුණා. இதைத்தான் சில வேளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். මේ කාරණාව තමයි ස්වාමීන් වහන්සේ අපගේ ජීවිතේ උගන්වනු ලබන්නේ. நாட்களிலே பலவிதமான குறைவுகளுக்குள்ளாக போகிற போது கூட මේ කාලයේදී විවිධ අඩුපාඩුකම් තුලින් අපි ගමන් කරන විට மனரம்யமாய் வாழ்வது எப்படி என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். තෘප්තිමත්ව ජීවත් වෙන්නේ කොහොමද කියලා උන්වහන්සේ අපට උගන්වනු இது ලබනවා. அனுபவத்தின் மூலமாக கிடைக்கிற ஒரு காரியம். මේක අත්දැකීමෙන් ලැබෙනා වූ කාරණාවක්. அதனுடைய விளக்கமாகத்தான் 12வது வசனம் இருக்கிறது. එහි පැහැදිලි කරන පිරිස 12 වෙනි පදයේ විශේෂ සඳහන් කරනවා. வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். පහත්ව සිටින්ට දනිමි, පූර්ණව සිටින්ටත් දනිමි. සෑම සියලු කාරණාවලදී තෘප්තියට පැමිණ සිටින්ට සහ ශත්‍රාවය සිටින්ටත් පූර්ණව සිටින්ට හා හිඟව සිටින්ටත් පුළුවන් රහස ඉගෙනගෙන සිටිමි. போதிக்கப்பட்டேன் என்பது கற்பிக்கப்பட்டேன் அல்லது பயிற்றுவிக்கப்பட்டேன் என்ற அர்த்தத்திலே இருக்கிறது. මෙතන ඉගෙනගෙන සිටීමේ කියලා කියන්නේ මම පුහුණුව ලැබ සිටීමේ කියන එකයි. எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாய் வாழும்படி நான் பயிற்றுவிக்கப்பட்டேன் என்று அவருடைய அனுபவத்தின் அறிவை குறித்து சொல்லுகிறார். ඕනෑම වාතාවරණයකදී තෘප්තිමත්ව සිටීමට ඉගෙනගෙන සිටිනවා නැත්නම් පුහුණු වී සිටිනවා කියන එකයි මේ අර්ථය. 3 விதமான சூழ்நிலைகள்
நம் வாழ்க்கையிலே சந்திக்கிறோம். අපගේ ජීවිතයේදී අපි වාතාවරණයක් තුනකට අපි මුහුණ දෙනවා. ஒன்று மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை, එකක් වෙනස් කරන්න පුළුවන් වූ වාතාවරණයක්. மற்றது மாற்ற முடியாத சூழ்நிலை. දෙවෙනි එක තමයි වෙනස් කරන්නට බැරි වාතාවරණයක්. மூன்றாவது நம்மால் மாற்ற முடியாது, ஆனால் அந்த சூழ்நிலை மீது நமக்கு செல்வாக்கை செலுத்தக்கூடியதான ஒரு சூழ்நிலை. නමුත් අපිට වාතාවරණය වෙනස් කරන්නට බෑ. ඒ වාතාවරණය වෙනස් වෙන පිණිස අපිට යමක් කරන්නට පුළුවන්. மாற்ற முடியாத சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் கடந்து போகிற போதும் அவைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை சகித்துக் கொள்ளத்தக்கதான பலன் நமக்கு தேவை. වෙනස් කරන්න බැරි වාතාවරණයක් තුල අපි ගමන් කරන විටදී ඒ දරාගෙන ඉවසගෙන යාමේ ශක්තිය. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் மனரம்யமாய் வாழ்வதற்கு நாம் பயிற்றுவிக்கப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். මෙවැනි වාතාවරණයකදී සෑහීමට පත්ව ජීවත් වන පිණිස අපි පුහුණු විය சில යුතුයි. வேளை பல்வேறுபட்ட குறைவுகளோடு நாம் கடந்து வந்திருக்கலாம். සමහර අවස්ථාවලදී විවිධ අඩුපාඩු එක්ක අප පැමිණ සිටින්නට ඇති. ஆனால் இருக்கிறவற்றிலே நாம் திருப்தி அடைய பழகிக்கொள்ளும். නමුත් අපිට තිබෙන දෙයින් අපි සෑහීමට පත් වෙනවා. நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு நாம் திருப்தி அடைய முயற்சி செய்வோம். අප තුල තිබෙන්නේ කුමක්ද? ඒ දේ තුල අපි තෘප්තිමත් වෙමු. பணமோ பொருளோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உள்ளான தேவைகளை திருப்திப்படுத்த முடியாது. මුදල් හෝ වස්තුව හෝ හදවතේ ඇතුළාන්තය සෑහීමට පත් කරන්නට ஆண்டவர் බෑ. இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரு மனுஷனுடைய உள்ளான தேவையை நிறைவு செய்கிறவராய் இருக்கிறார். ස්වාමී වූ යේසුස් වහන්සේට පමණයි මනුෂ්‍යගේ හදවතේ ඇතුළාන්තයේ තිබෙන දේ තෘප්තිමත් කරන්නට පුළුවන්. நம்முடைய அதிகமான பண ஆசை நமக்கு தீமையாகவே வந்து முடியும். අපිට බොහෝ මුදල් ආශාව අපිට අයහපත ගෙන දෙනවා. இதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எச்சரிக்கும் போது கூறுகிறார். මේ පිළිබඳව පාවුල්තුමා තිමෝතේට අවවාද කරනකොට මෙසේ සඳහන් ஒன்று කරනවා. தீமோத்தேயு புத்தகம் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். පළවෙනි තිමෝති 6 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි පදයේ සිට 10 වෙනි පදේ දක්වා போதும் என்கின்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே நமக்கு தேவையாய் இருக்கிறது. ලක්පමණින් සතුට වීම සමග භක්තිමන්තකම මහත් ලාභකමක්ය. நாம் இந்த உலகத்திற்கு வரும்போது ஒன்றை கொண்டு வரவும் இல்லை, நாம் போகிற போது ஒன்றை கொண்டு போவதும் இல்லை. මක්නිසාද අපි මේ ලෝකයට කිසිවක් ගෙනාවෙත් නැත. ඒයින් අපිට කිසිවක් ගෙන යන්නත් බැරිය. நமக்கு உண்ணவும் உடுத்தவும் இருந்தால் அது போதும் என்ற மனநிறைவோடு நாம் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். තවද කෑම ඇඳීම අපට ඇතනම් ඒයින් සතුටු වන්නෙමුව. ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும் என்று விரும்பி பணத்துக்கு பின்பதாக அவைகளை சம்பாதிக்க வேண்டும் என்று ஓடுகிற மனுஷன் அதிகமான கண்ணிக்கும் போராட்டத்துக்கும் முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். නමුත් ධනවත්වන්ට ආශා ඇත්තෝ පරීක්ෂාවකටද මලපතකටද මනුෂ්‍යයන් නාස්තියෙන් විනාශයෙන් ගිල්වන්නා වූ අඥාන වූ අන්තරාය සහිත බොහෝ තෘෂ්ණාවලද වැටෙන්නෝය. பண ஆசையோ எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. මක්නිසාද වස්තු තෘෂ්ණාව සියලු ආකාර නපුරේ මුලක්ය. பிரியமானவர்களே, நமக்கு இருக்கிறது என்னதோ அதிலே திருப்தி அடையும்படியான பழக்கத்தை நாம் பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். ප්‍රේමවන්තයනි අපට තිබෙන්නේ කුමක්ද? ඒකේ තෘප්තිමත් වන පිණිස අපි පුරුදු වෙමු. இருப்பதிலே நாம் சந்தோஷம் அடையும். තිබෙන දෙයින් අපි සතුටු වෙමු. குறைவுகள் இருந்தாலும் பரவாயில்லை, நம்மிடத்தில் இருக்கிற காரியத்திலே நாம் திருப்தி அடைய வேண்டும். අපිට අඩුපාඩු තිබුණත් කමක් නැහැ. අප තුළ තිබෙන්නේ කුමක්ද? ඒ දේ තුල අපි තෘප්තිමත් වෙමු. ஒரு வயதான மனுஷன் தன்னுடைய வீட்டுக்கு பின்னால் இருந்த ஒரு அழகான ஆற்று அண்டையிலே போய் மீன் பிடித்து கொண்டு வந்தான். මහලු වයසේ පසුවන කෙනෙක් Tamanගේ නිවසේ පිටිපස්ස තිබුණා වූ ගඟකින් මාළු අල්ලගෙන ආවා. காரணம் தன்னுடைய மனைவி மாத்திரமே இருக்கிறார்கள். ඔහුත් ඔහුගේ භාර්යාව පමණයි සිටියේ. 2 மீன்களை பிடித்து கொண்டு வந்தான். මාළු දෙන්නෙක් පමණක් අල්ලගෙන ආවා. அவர் வரும்போது ஒரு பணக்கார மனுஷன் அவரை கண்டு கேட்கிறார், ඔහු එන විට පොහොසත් මිනිහෙක් දැකලා ඇසුවා. இன்னும் கொஞ்சம் மீன் பிடித்துக் கொள்ளலாம், තවත් මාළු ටිකක් අල්ල ගන්න තිබුණානේ. ஆற்றில் எவ்வளவோ மீன்கள் இருக்கு, ගඟේ තව බොහෝ මාළු இன்னும் තිබෙනවා. கொஞ்சம் மீன் பிடிக்கலாமே. තවත් මාළු ටිකක් අල්ල ගන්න තිබුණානේ කියලා. அவர்கள் எதற்காக நான் அவ்வளவு மீனை பிடிக்க வேண்டும்? ඒ පුද්ගලයා කිව්වා ඇයි මම මෙච්චර මාළු අල්ලන්න ඕනේ? பணக்கார மனுஷன் சொன்னார், இன்னும் அதிகமான மீன்களை பிடித்து அவைகளை விற்று அவைகளை பணமாக்கி நீங்களும் பணக்காரராக மாறலாம். ඒ පොහොසත් පුද්ගලයා ප්‍රකාශ කළා තවත් බොහෝ මාළු අල්ලලා ඒක විකුණලා ඔබටත් පුළුවන් පොහොසත් කෙනෙක් වෙන්න. அவர் கூறினார், எனக்கு ஏன் அவ்வளவு பணம், எதற்காக நான் அவ்வளவு சம்பாதிக்க வேண்டும்? ඒ මහලු මිනිසයා කිව්වා මට එච්චර මුදල් මොකටද? මම ඇයි එච්චර හම්බ කරන්න ඕනේ? பணக்காரன் சொன்னான், அப்போதுதான் என்னை போல சந்தோஷமாக திருப்தியாக இப்படி அமர்ந்திருக்க முடியும் என்று. එතකොට පොහොසත් මිනිසයා ප්‍රකාශ කළා මං වගේ මේ හොඳට සෑහීමට පත්වලා ඉන්න පුළුවන් அந்த කියලා. வயதான மனுஷன் சொன்ன காரியம், එතකොට ඒ මහලු මිනිසයා කියපු කාරණාව இன்றைக்கும் நான் திருப்தியோடு சந்தோஷத்தோடு தான் அமர்ந்திருக்கிறேன். අදත් මම තෘප්තිමත්ව සෑහීමට පත්ව සමයි அந்த සිටින්නේ. பணம் அவ்வளவு எனக்கு இருந்து என்ன செய்ய நான் அதை வைத்தேன்? එච්චර මුදල් මම තබාගෙන මම මොනව කරන්නද? பிரியமான
பிரியமானவர்களே, இருப்பதிலே நாம் திருப்தி அடைய பழகும். ප්‍රේමවන්තයනි අපට තිබෙන දෙයින් අපි සෑහීමට இல்லாத காரியத்துக்காக வேண்டி நம்முடைய தலையை குழப்பிக் கொள்ளாமல் இருப்பதை குறித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி அதிலே திருப்தி அடைய வேண்டும். නැති දෙයක් ගැන අපි අවුල් වෙලා සිටිනවට වඩා තියෙන දෙයින් අපි සෑහීමට පත් වෙලා ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා කරනවා. மூன்றாவது காரியம், තුන්වන කාරණාව 13வது வசனம். 13 වෙනි පදය. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. මා බලවත් කරන්නා වූ තැනන් වහන්සේ තුළ මට සියලු දේ කරන්නට පුළුවන්. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்று சொல்லுகிற காரியம், මා බලවත් කරන්නා වූ තැනන් වහන්සේ තුළ මට සියලු දේ කරන්නට පුළුවන් ஏதோ කියනවා பெரிய பெரிய කාරණාව. காரியங்களை செய்து சாதிப்பதல்ல. මහත් ලොකු ලොකු දේවල් කරලා අපි දෙයක් කරන එක නෙවෙයි. நம்மால் முடியாத காரியங்களை தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு செய்து காட்டுகிற ஒரு வித்தையான காரியம் அல்ல. අපිට කරන්න බැරි දෙයක් දෙවියන් වහන්සේගේ ශක්තිය ලබාගෙන කරලා පෙන්වන්නා වූ දෙයක් නෙවෙයි. இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? මේ පදයෙන් අපිට කියන්නා වූ සැබෑ අර්ථය කුමක්ද? நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து வந்தாலும், பிரச்சனைக்குள்ளே பாடுக்குள்ளே கடந்து வந்தாலும் மன நிறைவுடன் வாழும்படி கிடைக்கிறதான பலனை குறித்தே சொல்லப்பட்டுள்ளது. අපි කොච්චර කරදර ප්‍රශ්න මැදේ ගමන් කරත් සිතේ සෑහීමට පත්ව තෘප්තිමත්ව ජීවත් වෙන්නට ඉගෙන ගන්න ඕනේ. குறைவுகள் இருக்கலாம், අපිට අඩුපාඩු තිබෙන්න அதை පුළුවන්. சகித்துக்கொண்டு ஓடத்தக்கதான பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். ඒ දරාගෙන දුවන්නට අවශ්‍ය ශක්තිය ස්වාමීන් වහන්සේ අපිට ලබා දෙනවා. பொருளாதார நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம், ආර්ථික අපහසුතාවයන් අපගේ ජීවිතවලට පැමිණෙන්න පුළුවන්. நோய் வாதைகள் நம்மை சுற்றி நிற்கலாம். රෝග පීඩාවන් වසංගත අප වටා තිබෙන්න පුළුවන්. கஷ்டங்களிலே நாம் கலங்கி போய் சோர்ந்து பலத்தை இழந்து போயிருக்கலாம். අමාරුකම් වලදී අපි දුර්වලයට පත් වෙලා අපගේ ශක්තිය නැති වෙලා යන්නට ඇති. அப்படிப்பட்ட நிலைமைகளிலே அவைகளை சகித்துக் கொள்ளவும் அவைகளை மேற்கொள்ளவும் தேவையான பலத்தை தருவதையே இந்த வசனம் நமக்கு சொல்லுது. එවැනි වාතාවරණයකදී අපිට අවශ්‍ය ශක්තියක් බලයක් ලබා දීම පිළිබඳව මේ පදේ සඳහන් எல்லா කරනවා. சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற காரியங்களில் வைத்து நாம் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்கிறோம். සෑම වාතාවරණයකදී ස්වාමීන් වහන්සේ අපට දී තිබෙනා වූ දේ මත අපි සෑහීමට පත් වෙලා ජීවත් වෙන්නට අපි පුරුදු වෙමු. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரிடத்திலே 3 முறை ஒரு காரியத்துக்காக விண்ணப்பிக்கிறார். ප්‍රේරිත පාවල්තුමා 3 වතාවක් ස්වාමීන් වහන්සේ දෙවියන් වහන්සේට මෙසේ යාඥා කරනවා. 2 கொரிந்தியர் புத்தகம் 12வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களிலே நாம் பார்க்கிற போது දෙවෙනි කොරින්ති 12 වෙනි පරිච්ඡේදයේ 7 8 වෙනි පදවල தனக்கு ஒரு முள் இருப்பதாகவும் තමන්ට උලක් තිබෙනවා. அதை அகற்றி போடும்படியாக 3 முறை ஜெபித்ததாகவும் பவுல் சொல்லுகிறார். එය ඉවත් කරන පිණිස 3 වතාවක් ස්වාමීන් වහන්සේට යාඥා කරා කියලා පාවල්තුමා සඳහන් ஆண்டவரோ කරනවා. அதை அகற்றி போடவில்லை. ස්වාමීන් වහන්සේ ඒ ඉවත් කළේ නැහැ. மாறாக ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ඒට විරුද්ධව ස්වාමීන් වහන්සේ ප්‍රකාශ කළ කාරණාව என் කුමක්ද? கிருபை உனக்கு போதும். මාගේ කරුණාව ඔබට සෑහේ. உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். දුර්වලකමේදී මාගේ බලය සම්පූර්ණ වන්නේ ඒ ප්‍රකාශ කර ஹalleluya. තිබෙනවා. හalleluya. ஹalleluya. හalleluya. ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் முன்னோக்கி செல்ல நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். අපි මොන වාතාවරණයක සිටියත් අපිට ඉදිරියට යන පිණිස ස්වාමීන් වහන්සේ අවශ්‍ය ශක්තිය අපිට ලබා දෙනවා. பிரியமானவர்களே, ප්‍රේමවන්තයනි, நமக்கு இருக்கிற காரியங்களிலே நாம் திருப்தி அடைவோம். අපිට තිබෙන දේ මත අපි සෑහීමට පත් වෙමු. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மனநிறைவோடு வாழ தேவனுடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ඕනෑම වාතාවරණයකදී තෘප්තිමත්ව ජීවත් වෙන්නට ස්වාමීන් වහන්සේගේ ශක්තිය අපි ලබා ගනිමු. ஒரு விஷயத்தை நன்றாக மனதிலே நாம் வைத்துக் கொள்வோம். එක දෙයක් අපි හදවතේ තබා நம்மை ගනිමු. சுற்றி என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும், අප වටා මොන ප්‍රශ්න තිබුණත්, எவ்வளவோ குறைவுகள் போராட்டங்கள் இருந்தாலும், කොච්චර අඩුපාඩු පොරබැදීම් තිබුණත්, அவை எல்லாவற்றையும் பார்க்கிலும் நாம் வழிபடுகிற நம்முடைய ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். ඒ සියල්ලට වඩා අපි නමස්කාර කරන දෙවිඳුන් මහත් බලවත්ව සිටිනවා. அவர் நம்மை பாதுகாப்பார். උන්වහන්සේ අපව ආරක්ෂා அவர் நம்மை කරනවා. போஷிப்பார். උන්වහන්සේ අපව පෝෂණය இந்த කරනවා. நாட்களிலே உங்களுக்கு தொழில் இல்லாமல் இருக்கலாம், මේ කාලයේදී ඔබට රැකියාවක් නැතිව ඇති. வருமானங்கள் இல்லாமல் இருக்கலாம். ආදායමක් නැතුවත් ඇති. நம்முடைய பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து அநேக கலப்பங்களும் குழப்பங்களும் உடைய உள்ளத்தில் இருக்கலாம். දරුවන් පිළිබඳවත් පවුල පිළිබඳවත් හදවතේ බොහෝ කැළඹීම් සහිත කාරණාවක් තිබෙන්න இவை පුළුවන්. எல்லாவற்றையும் பார்க்கிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். මේ සියල්ලට වඩා අපගේ දෙවියන් වහන්සේ විශාලයි. அவைகளை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார். ඒ සියල්ල ජය ගන්න ස්වාමීන් වහන්සේ අපට ශක්තිය ලබා இந்த දෙනවා. போராட்டங்கள் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகி போகாது. මේ පොරබැදීම් මේ ප්‍රශ්න අපගේ ජීවිතෙන් ඉවත් වෙලා යන්නේ නැහැ. அவைகள்
பணிகளை மேற்கொள்ள தேவையான பலத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறவராய். ඒ ජය ගන්නට අවශ්‍ය ශක්තිය ස්වාමීන් වහන්සේ අපට ලබා දෙනවා. ஹல்லேலூயா. හලෙලූයා. நம்முடைய ஊழியக்காரனை ஆவிக்குரிய தகப்பனை நாம் போஷிக்க முன் வருவோம். අපගේ ආත්මික පියාව පෝෂණය කරන පිණිස අපි ඉදිරිපත් වෙමු. எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாய் வாழ நாம் பழகிக் கொள்ளுவோம். ඕනෑම වාතාවරණයකදී ප්‍රීතිමත්ව ජීවත් වෙන්නට අපි ඉගෙන ගනිමු. இந்த சூழ்நிலையிலும் நாம் மனரம்யமாய் வாழும்படி ஆண்டவருடைய பலத்துக்காக நாம் காத்திருப்போம் பெற்றுக்கொள்வோம். ඕනෑම වාතාවරණයකදී ප්‍රීතිමත්ව ජීවත් වෙන පිණිස ස්වාමීන් වහන්සේගේ බලය අපි ලබා ගනිමු. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ස්වාමීන් වහන්සේ අපට ආශිර්වාද நாம் ஜெபம் කරසේවා. செய்வோம். අපි යාචනා කරමු. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி சொல்லுவோம். හදවතේ ඇතුළාන්තයේ සිට අපි කියමු. ஆண்டவரே, இப்படிப்பட்ட நெருக்கடியான இந்த சூழ்நிலையிலும் ස්වාමිනේ මෙවැනි අමාරු වාතාවරණයකදී நீர் எங்களுக்கு பலத்தை தருவீராக. ඔබ වහන්සේ අපට අවශ්‍ය බලය நீர் எங்களை දෙනව. பலப்படுத்துவீராக. ඔබ වහන්සේ අපව බලවත් எல்லா කරගන්න. சவால்களையும் நாங்கள் மேற்கொண்டு முன்னோக்கி போகத்தக்கதாய் நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. සෑම අභියෝගයක්ම ජයගෙන යන්නට අපව බලවත් කරන ස්වාමිනී. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மனரம்யமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ඕනෑම වාතාවරණයකදී ප්‍රීතිමත්ව ජීවත් වන පිණිස අපට උපකාර කළ මැනව. எங்கள் ஆவிக்குரிய தகப்பனையும் ஊழியக்காரனையும் தாங்கிக் கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. අපගේ ආත්මික පියාව හා ආත්මික දේවදාසියාව දරා ගන්නට හදවතක් දුන මැනව. சேர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். අපි එක් සිත්ව යාචනා நல்ல කරමු. ஆண்டவரே, நீர் தந்த இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේ මේ ලබා දුන්න මේ යහපත් දවස ලෙස ස්තුතියි. நாங்கள் உண்மையை நோக்கி பார்த்து வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. ස්වාමිනේ අපට ඔබ වහන්සේ දෙස බලන ජීවත් වෙන්නට நீரே උපකාර எங்கள் කළ මැනව. பலனும் எங்கள் அடைக்கலமும் எங்கள் கேடகமுமாய் இருக்கிறீர். ඔබ වහන්සේ අපගේ ශක්තිය සරණ හා පලිහයි. உமக்கு காத்திருந்து உம்முடைய பலனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை ඔබ தருவீராக. වහන්සේ කෙරේ බලා සිටීමෙන් ඔබ වහන්සේගේ ශක්තිය ලබා ගන්නට ඔබගේ කරුණාව දුන எங்களை මැනව. பலப்படுத்தும் ஆண்டவரே. ඔබ වහන්සේ අපව බලවත් කළ මැනව. மனரம்யமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ප්‍රීතිමත්ව ජීවත් වෙන්නට අපට උපකාර කළ எங்கள் මැනව. ஆவிக்குரிய தகப்பன்மாரையும் தாங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. අපගේ ආත්මික පියාව දරා ගන්නට අපට උදව් කළ ஆண்டவர் මැනව. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ස්වාමියෝ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාචනා කරනවා පියාණනි. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ස්වාමීන් වහන්සේ ඔබ සියලු දෙනාට ආශිර්වාද කරනසේක්වා. ஷாலோம். ශාලෝම්.